நமசிவாய. கும்பராசினருக்கு சனி பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் நம்ம வாமனன் ஸ்ரீசக்தி சேனல்ல இன்று வெளிவந்திருக்கிறது. அதாவது நீங்க பார்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாலே அது மாதிரியே வெளிவந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதனால நீங்க அதுல எந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதர் ஜோடியாக்ஸ் இருக்கு இல்லையா, ராசிகள், அந்த ராசிகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த அட்ராக்டிவ் சேனல்லே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கும்ப ராசிக்கும் தகும், கும்ப லக்னத்திற்கும் தகும். ஸோ அப்போ நான் கும்ப ராசி வேற லக்னம் அப்படின்றவங்க அந்த மற்ற ராசிகளை போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா என்ன ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து டெரைவ் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜெனரிக், இதெல்லாமே ஒரு ஜெனரிக் ரெமெடி தான். அது மாதிரியான ஜெனரிக் ரெமெடின்றத விட ஜெனரிக் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வாமனன் ஸ்ரீசக்தி சேனல்ல கொடுத்துருக்கிறதும் ஜெனரிக் ரெமெடி தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். எந்த விதமான சனியுடைய ப்ராப்ளத்துக்குமே அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகும். அதனால கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சனி பயிற்சி இருக்கா இல்லையா, அந்த சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து திருநள்ளாரிலேயே சொல்லிட்டாங்க, திருக்கோழிக்காட்டிலேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் கூகுள்ல கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சனி பயிற்சி அப்படின்றத வந்து நீங்க ஆங்கிலத்துல சேட்டன் டிரான்சிட் 2025 அடிச்சு பாக்குறது ஒரு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னாலும் சேட்டனுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது உண்மைன்ற தெரிய வரும். அந்த விஷயத்தை பத்தி நான் டீட்டெயில் வீடியோ வந்து பரிகார ஸ்தலம்ல போட்டிருக்கேன். அதனால நமக்கு வந்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் செய்வார்கள். அதனால வாக்கிய பஞ்சாங்கப்படி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம்னா லாஸோ அல்லது கெயினோ அது வந்து நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமே தவிர அடுத்தவங்க கிடையாது. அதனால அந்த ஒரு விஷயத்தில் நீங்க வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனி பயிற்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் சொல்லுவேன். 2029 நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 29 இரவு 11 மணி அந்த மாதிரியான வாக்கிலே உங்களுக்கு அது மாதிரி வருது. ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு குறிப்பிட்ட அயனாம்சத்தின்படி பார்த்தோம்னா எல்லாரும் லஹரி அயனாம்சம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட அயனாம்சப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி இது வந்து ஸ்டார்டட் இது நடந்த சனி பயிற்சி தொடங்கி ஓரிரு நாட்கள் ஆகிவிட்டன என்ற மாதிரியான விஷயங்கள் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கும்பராசி கும்பலக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பம் அப்படின்ற விஷயம், தனவாக்கு குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாகவே வாய், அதாவது நம்ம வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேண்டாத வார்த்தைகளை ஒருத்தரை பற்றி தப்பா பேசுறது, புறம் பேசுவது, அசிங்கமாக பேசுவது, வாய்க்கு வந்து அதை சொல்லி விடுறது அப்படின்ற விஷயத்துல எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே சனி இருக்கிறார். அதனால அந்த விஷயத்துல பாத்துக்கோங்க. வாயில நாக்குல சனின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தனம் அப்படிங்கிறது, தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆல்ரெடி வந்து 7.5 சனியில 2ஆம் பகுதியில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸ்குவீஸ் பண்ணுவார்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அவர் பலன் கொடுக்காம இருக்க மாட்டார், நம்மளை அதிகமாக உழைக்க வைப்பார், நமக்கு அந்த உழைப்பை அதிகமாக கொடுப்பார். ஸோ அதனால இந்த தனம் அப்படின்ற விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பயம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார். நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கும்பத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ராசிகளுக்குமே அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உழைக்கிறோமோ, என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க 7 நாளைக்கு வேலை செய்ய வேண்டிய, ஒரு வாரத்துல 5 நாளைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க 7 நாளைக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குமே தவிர அது வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து 7 நாள் ஒர்க் பண்ண எனக்கு காசே வரல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சனிக்கு நம்ம வந்து குத்தம் சொல்லவே முடியாது. அதனால அந்த மாதிரியான ஒரு பகவான், அதனாலதான் அவரை வந்து சனியை வந்து தர்மராஜன் என்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லி போற்றிருக்கிறோம். அதனால வாக்கு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். அதே போல் உங்களுக்கு பணம் அப்படின்ற விஷயம் உங்களுடைய உழைப்பை பொறுத்து கண்டிப்பான முறையில வந்து சேரும். அது இப்ப இந்த சில பேருக்கு வந்து சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல வரல அப்படின்னாலும் அரியர்ஸா சேர்த்து சில பேருக்கெல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ரொம்ப வருஷமா எழுதுகிட்டு இருக்கிற பணம் எனக்கு இப்பதான் வந்து சேர்ந்தது அப்படின்னு வாங்க, 7 வருஷம் 8 வருஷம்லாம் கழிச்சு வரும். அது மாதிரியான ஒரு முறையாக உங்கள் உழைப்புக்குண்டான பணத்தை வீண் போக்கவே மாட்டார் சனி பகவான். உங்களுக்கு அவர் வந்து பார்த்தோம்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனிதான் ராசிநாதன் கும்பத்துக்கு மகரத்துக்குன்னு சொல்லுவோம். மகரத்தை வந்து முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய நிலையிலும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு 50-50ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சனி. அதனால இருந்தாலும் வந்து கண்டிப்பான முறையில கும்பத்துக்கும் எந்த ஒரு பெரிய பாதகமும் கொடுக்க மாட்டார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்திலே. லக்னநாதனாக இருந்தால் இன்னும் பெட்டர்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா வராதுன்னே சொல்லலாம். நீங்க ராசிநாதனாக தான் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கும்ப ராசியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எடுத்து பார்க்கும்பொழுது இந்த தன வாக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்தது குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த வாக்குங்கிற ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா, இந்த வாக்குங்கிறது நல்லபடியா இருந்துட்டா இந்த குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பெரும்பாலுமே நல்லபடியா இருந்திருக்கும். 2 கை தட்டினால்தான் ஓசைன்னு சொல்லுவோம்ல,
அப்ப நம்ம வேண்டாத வார்த்தை பேசாம இருந்துட்டாலே நமக்கு வந்து பார்த்தோம்னா குடும்பம் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தோம்னா பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படியே அமுங்கி போயிடும். அதனால அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் வந்து வார்த்தைகளை வேண்டாத ஒரு சூழ்நிலையிலே நம்மளுடைய கணவரிடமோ மனைவியிடமோ நம்ம வந்து விட்டோம்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதுக்குண்டான பலன்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் எந்த அளவுக்கு நாம் வந்து குதூகலமாக நம்ம வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளும் நம்ம பண்ண வேண்டி வரும். இதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம்னா இது வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா உங்களுடைய பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு சேட்டன் இருக்கார் அப்படின்னு உங்களோட ஜாதகத்திலயோ உங்களுடைய கணவர் அல்லது மனைவியுடைய ஜாதகத்திலயோ இருக்கார் அப்படின்ற மாதிரி, அல்லது குழந்தைகளோட கூட அந்த மாதிரி எல்லாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பெருமளவுல ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. நம்ம வந்து பெருசா பயந்துக்க வேண்டாம். குடும்பத்துக்கு ஏதாவது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பயந்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல்லயே சொன்ன ஒரு விஷயம் தான், வாக்கு நன்றாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும். தன வாக்கு குடும்பம்னா எல்லாத்தையும் அவர் கெடுத்துருவார் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. உடல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவிலே எதுவும் பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வராது என்றே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து போயிட்டு இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு பரிகாரம் அப்படின்னா அது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது. மிருத்யுஞ்சய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மனசுல நீங்க வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு உண்டான பலன்கிறது ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து சேரும். அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கிற எல்லாத்தையும் விட கும்பத்துக்கு அது கண்டிப்பான முறையில தேவை. அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிருத்யுஞ்சய மந்திரம் உடம்புக்கு ஏதாவது ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது. மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம எல்லா விஷயத்திலிருந்தும் பாதுகாப்பு, நமக்கு எந்த ஒரு தீமைகளும் வராமல் எந்த ஒரு நெகட்டிவ் டிரான்ஸ்பர்மேஷனும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு இருக்கிறது. அதனால அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவனமாக நம்ம மந்திர சாண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம ரொம்ப ஈஸியா இந்த ஒரு 2.5 காலத்தை கடந்து விடலாம். நமஸ்காரம்.